வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நேரு முதல் நேற்று வரை என்ற ஒரு புத்தகத்தில் இன்று நான் படித்தவை நல்ல சம்பவங்கள் தான். மரியாதைக்குரிய திரு ப. ராகவன் அவர்கள் சப் கலெக்டராக, இணை கலெக்டராக வங்காள மாநிலத்தில், காஷ்மீர் மாநிலத்தில் பணியாற்றிய பொழுது தான் பெற்ற அனுபவங்கள் என் மனதை கவர்ந்தவை. அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாவட்டம் டார்ஜிலிங். அங்கே மரியாதைக்குரிய ப. ராகவன் அவர்கள் சப் கலெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது 1955 ஆண்டில் நிகழ்வுகள். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக மழை வெள்ளம் வந்து டார்ஜிலிங் மாவட்டத்திற்கும் அடுத்த மாவட்டங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இணைப்பை ஒரு பாறையை வைத்து மூடிவிட்டது. மொத்தம் ஒரு ரோடு இருந்திருக்கு. அந்த ரோட்ல ஒரு பெரிய பாறையை கொண்டாந்து புரட்டி போட்டுருச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. ப. ராகவன் உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு ரூம்ல. இவருடைய மெய்க்காவலர், இவருடைய பாதுகாப்பாளர் சிவராஜ் பகதூர் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சார் ஏதாவது ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணணும்ன்றத தயாரிச்சிட்டீங்களா அப்படின்னு இருக்காரு. ஆமா, அதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த பகதூர் சொல்லியிருக்காரு, ஏதாவது முதல்ல அத்தியாவசிய பொருட்கள் வருவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். அது வரலன்னு சொன்னா இங்க கூட்டம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ போராட்டத்தை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதலில் அத்தியாவசியம் வருவதற்கான பொருட்கள் வருவதற்கான வழிகளை நாம் உருவாக்க வேண்டும். குடிநீர் வசதி, முக்கியமான அடிப்படை வசதிகள் மக்களுக்கு கிடைக்கும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் முதலில் என்று சொல்லியிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு நல்ல ஒரு பக்குவமான முடிவை எடுப்பதற்கு இந்த செய்தி துணையாக இருந்திருக்கிறது. ஆக தனக்கான செய்தியை, கிடைக்கப்பட்ட செய்தியை இவர் அறிக்கையாக தயாரித்து ஆணையர்களுக்கு, தன்னுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறார். இது கவர்னர் வரை சென்றிருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் வரை சென்றிருக்கிறது. மிகவும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ப. ராகவன், நீங்கள் மிகவும் அற்புதமாக செயல்பட்டிருக்கிறீர்கள். அவர் எவ்வாறு செயல்பட்டாரோ அதே வண்ணமாய் செயல்பட வேண்டும் என மற்ற அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு சரியான நேரத்தில் ஒரு முடிவை அல்லது ஒரு ஆலோசனையை கொடுத்தவர் பாதுகாப்பாளர். இவன் யோசனையை எல்லாம் நாம் செயல்படுத்தினால் நான் எல்லாம் ஒரு IAS ஆபீசராக இருக்க வேண்டுமா என்று அவர் உதாசீனப்படுத்தாமல், அறிவுரைகள் எங்கிருந்து வந்தால் என்ன, ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தால் என்ன, அது நன்மை தருகிறது என்றால் நாம் ஏற்றுக்கொள்வோம் என செயல்படுத்தினார் ப. ராகவன். முடிவில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்தது. கல்கத்தாவில் பாராநகர் என்றொரு பகுதி இருக்கிறது. அவர் அங்கே சப் கலெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போதெல்லாம் சப் கலெக்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ற ஒரு நிலையில் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லும் வண்ணம் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு கீழே துணை மேஜிஸ்ட்ரேட்டுகள் ஒரு 16 பேர் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தேங்கிக் கொண்டே இருந்திருக்கிறது. அதற்கு முன் வந்த அதிகாரிகள் அனைவரும் சில மாதங்கள் இருப்பார்கள், வழக்குகளும் தேங்கிக் கொண்டே செல்லும். ஆனால் ஏதோ ஒன்றிரண்டை நிறைவு செய்திருப்பார்கள். ப. ராகவன் வேறொன்றும் செய்யவில்லையாம். அவர் அந்த பகுதியில் இருந்து சப் கலெக்டர் பணியை முடித்து வேறொரு பகுதிக்கு மாறுதல் பெற்று செல்லும் பொழுது ஒவ்வொருவரிடமும் கிட்டத்தட்ட இருந்த வழக்குகளின் எண்ணிக்கை 400ஆக குறைந்தது. எப்படி இதை சாதித்தீர்கள் என கேட்ட பொழுது ராகவன் சொன்னார், நான் வேறொன்றும் சொல்லவில்லை, மேஜிஸ்ட்ரேட்டுகளை மிரட்டவில்லை, அவர்களுக்கு எந்த விதமான கட்டளையையும் பிறப்பிக்கவில்லை, அத்தனை பெயருடைய பெயர்களையும்
அத்தனை நபர்களுடைய பெயர்களையும் என் அறையில் ஒரு பெரிய போர்டு மாட்டி எழுதி வைக்க சொன்னேன். எத்தனை வழக்குகளை ஒவ்வொருவரும் நிறைவு செய்கிறார்கள் என்பதை அவரவர் பெயருக்கு நேரே குறிப்பிட சொன்னேன். வாரம் ஒரு முறை அவர்களை கூப்பிட்டு காண்பித்தேன். அவரவர் தன் பெயருக்கு நேரே அதிகம் வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் என நினைத்தார்கள். ஆக ஒரு அழகான வேலையை மிக குறிப்பிட்ட நேரத்தில் சரியான விதத்தில் துரிதமாக வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். மக்களும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். வழக்குகளின் எண்ணிக்கையும் குறைந்தது. இதைத்தான் நான் சிறப்பாக செய்து முடித்தேன் என்கிறார். இன்னொரு தருணம், நிர்வாக குழு கூட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. எங்கு? கல்லூரிகள். அப்பொழுதெல்லாம் சப் கலெக்டர் தலைமையில் நிர்வாக குழு கூட்டங்கள் நடத்தப்படும். கல்லூரிகளில் மாணவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஒரு கல்லூரி எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஆசிரியர்கள் அவர்களுடைய குறைகள் கோரிக்கைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பவற்றை எல்லாம் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு முடிவு செய்யும். அவ்வாறு ஒரு நிர்வாக குழு கூட்டத்தில் பாராகவன் அவர்கள் கலந்து கொள்கிறார். ஒரு கல்லூரியில் கூட்டத்தில் கலந்து கொண்டு விவாதங்களில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கையோ 12 பேர் தான். முக்கியமான தலைவர்கள், முக்கியமான கல்லூரி பொறுப்பாளர்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். அதில் 12 பேர். யார் உட்பட? மரியாதைக்குரிய திரு பாராகவன் உட்பட, சப் கலெக்டர் உட்பட. வெளியே ஒரு மிகப்பெரிய கூட்டம். நிர்வாக குழு கூட்டம் நடக்கும் அரங்கத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சுற்றி குழுமி சத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு 10-20 மாணவர்கள் நிர்வாக குழு கூட்டத்தினுடைய அறையை திறந்து கொண்டு உள்ளே வந்து, எங்களுக்கு இத்தகைய குறைகள் எல்லாம் இருக்கிறது, இவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்த பின்பு மற்ற விஷயங்களை குறித்து பேசுங்கள், இல்லையேல் நீங்கள் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது என சொல்லுகிறார். அப்பொழுது சப் கலெக்டராக இருந்தவர் அவர் சொல்கிறார், நாங்கள் எந்த விஷயத்தை விவாதிக்க வேண்டும், எதில் முடிவெடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களை போன்ற மாணவனாகத்தான் நானும் இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன யோசனைகள், உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறதோ அது எனக்கும் தெரியும். அவற்றை குறித்து நாங்கள் விசாரித்துக் கொள்வோம், நாங்கள் விவாதித்துக் கொள்வோம். இந்த பேப்பரை நான் வாங்க மாட்டேன் என சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டியதுதான் என சொல்லி அவர்கள் வெளியேறுகிறார்கள். நிர்வாக குழு கூட்டம் முடிகிறது. 50 மாணவர்கள் அந்த அறையின் கதவுகளுக்கு வெளியே படுத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு உடல்களுக்கு, இரு உடல்களுக்கு இடையே அங்கங்கே இருந்த இடைவெளியில் கால்களை வைத்து தாண்டி, சில நேரங்களில் தாவி குதித்து ஒரு வழியாக அந்த படுத்திருந்த மாணவர்களை தாண்டி அந்த கூட்டத்தின் ஊடாக சென்று நுழைவாயில் பக்கம் செல்கிறார்கள். கேட் அடைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றி மாணவர் கூட்டம் கோஷம் எடுக்கிறார்கள். ஏதோ அந்த 12 நபர்களும் சப் கலெக்டர் உட்பட அனைவரும் ஒரு வகுப்பறையில் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். திடீரென பார்த்தால் ஒரு 10-20 மாணவர்கள் அவர்கள் முன் வந்து நிற்கிறார்கள். சட்டையெல்லாம் கிழிந்திருக்கிறது. கைகளில் கரங்களில் இரத்தக்கரைகள் இருக்கிறது. ஏன் இரத்தக்கரை என கேட்கிறார் ராகவன். நீங்கள் அறையின் உள்ளிருந்து வெளியே வரும் பொழுது எங்கள் கைகளில், எங்கள் உடல்களில் மிதித்து கொண்டு சென்றீர்கள் அல்லவா, அதில் வழிந்த ரத்தம் தான் இது என சொல்கிறார்கள். ஒருவர் கையிலும் கடுகளவேனும் பட்டுவிடக் கூடாது என நினைத்து, அப்படியே ஒரு சின்ன துரும்பு கூட ஒருவருக்கு கடினம் வந்துவிடக் கூடாது என நினைத்துத்தான் நாங்கள் நடந்து வந்தோம். இதோ இந்த மாணவர்கள் அபாண்ட பழி சுமத்துகிறார்கள் என நினைத்து இவ்வாறு நடந்திருக்க வாய்ப்பில்லை என சொல்கிறார் பாராகவன். ஒரு மேசையின் மீது ஏறி நின்று முடிந்தவரை வங்காள மொழியில் அவர் பேசுகிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கும் நீங்கள் நியாயம் சொல்லாவிட்டால் மாலை 6 மணிக்கு மேல் இங்கே வெடிகுண்டு வெடிக்கும் என சொல்கிறார்கள். வரட்டும், என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். ஆக மொத்தம் சப் கலெக்டர் ஒரு வகுப்பறைக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். சப் கலெக்டர் உட்பட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட மாலை 5 மணி ஆகிவிட்டது.
இதற்கிடையில் பா. ராகவன் அவர்கள் நூலகத்திற்கு சென்று வேறொரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். ராகவன் அவர்களின் மனைவி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு இன்னமும் என் கணவர் வரவில்லை என சொல்ல, அங்கிருந்தவர்கள் ஆய்வாளர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் முடிந்தவரை காவலர்களை எடுத்து வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கணித்து தடியடி நடத்தி மாணவர்களை கலைத்து தலைமை தாங்கிய மாணவர்களை கைது செய்து சப் கலெக்டர் உட்பட நிர்வாக குழு உறுப்பினர்களை நீங்கள் சுதந்திரமாக செல்லலாம், உங்களுக்கான பாதை சரியாகிவிட்டது, இவ்வாறு நடந்ததற்கு நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம் என சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்னர் மாணவர்கள் தரப்பில் இருந்து வந்த குறைகள் நிச்சயம் களையப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயம் எடுக்கப்பட வேண்டும் என நினைத்து தன்னை சிறை வைத்த மாணவர்களை தண்டிக்க வேண்டும் என அவர் விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சில மாணவர்களை கல்லூரியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். என்னவாக இருந்தாலும் ஒரு சப் கலெக்டரை சிறை வைக்க கூடாதல்லவா என நினைத்து நீக்கியிருக்கிறார்கள் நிர்வாக குழு. அவர்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரிடம் சென்று கல்லூரியில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளும்படி வலியுறுத்த சொல்லியிருக்கிறார்கள் மாணவர்கள். சப் கலெக்டரை துணைவேந்தர் அழைக்கிறார். அப்பொழுதுதான் இவர் சொன்னார், 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை IAS நேர்முக தேர்வில் கேள்வி கேட்டவர் நீங்கள்தான். நான் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதற்கான தகுதி எனக்கு இருப்பதாக நீங்கள் நினைத்து எனக்கு IAS பட்டத்தை வழங்கினீர்கள். இப்பொழுது அதே நேர்மையுடன் தான் நான் நடக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் அநியாயமாய் செயல்பட்ட மாணவர்களை நீங்கள் இங்கே சேர்த்துக் கொள்ள சொல்கிறீர்கள், இது என்ன நியாயம் என்று கேட்டிருக்கிறார். துணைவேந்தர் முகத்தில் ஈயாடவில்லை. தான் எடுத்த செயல்களில் முடிந்தவரை 100% வெற்றி அடைய வேண்டும் என நினைத்துத்தான் அதை செய்கிறார். ஒரு திரைப்படத்தை போட்டு காட்ட வேண்டும். அதனுடைய முதல் படம் ஓட்டப்படுகிறது ஒரு தியேட்டரில். அதை பார்த்து கொண்டிருக்கிறார் பா. ராகவன். திடீரென ஸ்கிரீன் சப் கலெக்டர் வெளியே வாருங்கள் என சொல்கிறது. இவர் வெளியே செல்கிறார். அங்கேயும் ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டம். ஏனென்றால் ஒரு பேருந்து ஒரு சிறுவனின் மீது ஏறிவிட்டது. மக்கள் போராட்டம், கற்கள் வீசப்படுகிறது. இவர் வேறொன்றும் செய்யவில்லை. பேருந்தின் முன்பகுதியில் சென்று ஏறி நின்று காந்தியை போன்று கைகளை உயர்த்தி, என் சகோதர சகோதரிகளே கொஞ்சம் அன்பு காட்டுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என சொல்கிறார். இவர் மீதும் கற்கள் விழும் தருணத்தில் ஏதோ ஒரு சமாதான தூதுவர் ஒருவர் போல ஒருவர் நின்று குடைகளை விரித்து கற்கள் இவர் மீது படாமல் பாதுகாக்கிறார்கள். நாலாபுரத்தில் இருந்தும் கற்கள் வருகிறது. இவர் குதிக்கிறார். அந்த பேருந்தின் ஊடாக ஒரு வெடிகுண்டு விழுகிறது. பேருந்து தீப்பிடித்து எரிகிறது. இவர் மீது எந்த சின்ன சம்பவமும் நடக்காத சூழலில் காவல்துறையும் வருகிறது, தீயணைப்புத்துறையும் வருகிறது. அங்கே போராட்டம் கலைக்கப்படுகிறது. பல நேரங்களில் சப் கலெக்டராக இருப்பவர்கள் காவலர்கள் புடை சூழத்தான் வருவார்கள். ஆக இவர் எந்த விதமான படை எதுவும் இல்லாமல், காவற்படை எதுவும் இல்லாமல் நேரடியாக மக்களை சந்திக்கிறார். ஒருவேளை என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு திடனான நம்பிக்கை அவருக்கு ஒரு மனதில் இருந்திருக்கிறது. அந்த மனம், அந்த ஒரு திடமான மனம் இன்றைய நிலையில் அதிகாரிகளுக்கு இருக்கிறதா, அல்லது இது போன்று உடனடியாக தீர்வினை நாம் காண வேண்டும் என அதிகாரிகள் துடிக்கிறார்களா? கோப்புகளை அல்லது ஃபைல்களை நாம் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என சொல்லி மனுக்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதன் மீது உடனடி தீர்வெடுக்கக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள். வேறொருவர் சிபாரிசு செய்திருந்தால் அதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகிறது. அமைச்சர் சிபாரிசு செய்திருந்தால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது.
இல்லையேல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணா சொன்ன வரிகள் என்று பெரும்பாலும் பொய்யாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. ஏழைகள் சிரிக்கவே இல்லை. மறந்தும் சிரித்துவிடக் கூடாது என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் ஏழைகளை என்ன செய்கிறார்கள்? நசுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய அதிகாரத்தால், தங்களுடைய ஆணவத்தால் என்னவெல்லாம் செய்கிறார்கள், நிறைய செய்கிறார்கள். இன்னொரு அதிகாரி, ஒரு வேளாண்மைத்துறை அதிகாரி ராகவன் அவர்களின் வீட்டில் சென்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென ஒரு கூச்சல் சத்தம் கேட்கிறது. அது என்னவென்று வேளாண் அதிகாரி கேட்க, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டு கடன் கொடுத்தது போதுமானதாக இல்லை, விதைக்குரிய மானியம் போதுமானதாக இல்லை என கருதி என் வீட்டை நோக்கி கூச்சலிட்டு கொண்டு வருகிறார்கள் என சொல்ல, அப்படியா, நான் சென்று வருகிறேன் என சொல்லி செல்கிறார். வாசலுக்கு சென்றவரை ராகவன் கூப்பிட்டு, தேநீர் வருகிறது, குடித்து விட்டு செல்லுங்கள். இல்லை இல்லை, நான் தேநீர் குடிக்கவே இல்லை, நான் குடிக்கும் பழக்கம் இல்லை என்று சொல்லி உடனடியாக மறைகிறார். ஆனால் அந்த போராட்டத்தையும் அவர் அற்புதமாக முடித்து, இருந்த போதிலும் அவர்கள் அகதிகளாக வந்திருக்கிறார்கள் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து. அவர்கள் இங்கே வந்து இது போதவில்லை, அது போதுமானதாக இல்லை, அது பத்தவில்லை என சொல்லி போராட்டம் நடத்துவது நல்லதல்ல. அவர்களுக்கு அரசாங்கம் தேவையான நேரத்தில் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும். ஆனால் முடிந்தவரை அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கு பழக வேண்டும் என்ற கோணத்தில் அந்த அகதிகளையும் அவர் சிறப்பாய் கையாண்டிருக்கிறார். சொந்த காலில் நிற்க வேண்டுமானால் அவர்கள் அரசாங்கத்திடம் மானியம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. அதற்கு ஈடாக தங்களுடைய உழைப்பை அவர்கள் செயல்படுத்த வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும் என சொல்கிறார் ராகவன். நண்பர்களே, கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு மனிதனின் புகழ் பாட வேண்டும் என்பது எனக்கு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் செய்த அல்லது அவருடைய புத்தி கூர்மையால் அவர் ஒரு சூழ்நிலையை எவ்வாறு கையாண்டிருக்கிறார் என்ற செயல்பாடுகளை, எனக்கு பிடித்திருந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன். தேவையான இடத்தில் ஏற்று கொள்ளுங்கள். உச்சரித்த வார்த்தைகள் என்னுடையது, அர்த்தம் ஒவ்வொருவர் மனதிற்கும் அது வேறுபடும், அது உங்களுடையதுதான். நன்றி. இன்னொரு தருணத்தில் சந்திக்கிறேன்.